காணா போன கழுதை அனுப்பும்படியாக அவங்க அப்பா கீஸ் சவுலை அங்க அனுப்புகிறத பார்க்கிறோம். இவங்களும் எல்லா இடத்துலையும் நடந்து நடந்து வராங்க, திரிஞ்சு வராங்க. அந்த கழுதை மாட்டின பாடுகள் கிடையாது. 4ஆம் வசனம் சொல்லுது, அப்படி அவன் எபிராமின் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கேயும் அவைகள் காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டையும் உருவ கடந்தும் அவைகள் காணவில்லை. எத்தனை ஊர்கள் கடக்கிறாங்க பாருங்க, எத்தனை நாடுகளுக்கு கடக்கிறாங்க பாருங்க, எத்தனை மேடுகள் கடக்கிறாங்க பாருங்க, எத்தனை தண்ணீர்கள் கடக்கிறாங்க பாருங்க. கால் வலிக்க நடந்து திரிந்து கொண்டு வருகிறார்கள். சாதாரணமாக அவருக்கு ராஜாவாக கிடைக்கவில்லை. தாவீது கூட சாமுவேல் அவங்க வீட்டுக்கு போறாரு. ஆனா சவுல அங்கங்க திரிஞ்சு அலைஞ்சு வந்து வர வேண்டிய இடத்துல கரெக்டாக கர்த்தர் சேர்த்தார். உடனே அங்க கூட போன வேலைக்காரன் சொல்றான் 5ஆம் வசனத்துல, அவர்கள் சூப் வந்து ஒரு நாடு பிறந்து சூப்பு, ஆட்டுக்கால் சூப் மாதிரி, அவர்கள் சூப்பு என்ன நாட்டிற்கு வந்த பொழுது சவுல் தன்னோடு இந்த வேலைக்காரன் நோக்கி, என் தகப்பன் கழுதைகள் மேல் உள்ள கவலையை விட்டுட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் என்றான். கழுது கிடைக்கல, கழுதுகள் எங்கதான் இருக்குன்னு தெரியல, கழுதைக்காக நம்மளை அனுப்பிச்சுட்டார் அப்பா. நாம காணாம போயிட்டா நம்மளுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்பா கவலைப்படுவாரு, வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் சொல்லிட்டு சவுல் சொல்லிக்கிறதை பார்க்கிறோம். அங்க கூட வந்த வேலைக்காரன் சொல்றான், நாம இந்த ஊருக்கு வந்திருக்கோம், கடைசியா இந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, ஒரு ஞான சிருஷ்டிக்காரர் இருக்காரு, அவர் தான் சாமுவேல். அவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா, அவர்கிட்ட போய் கேட்டனா இந்த கழுதைகள் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தீர்க்கதரிசி மூலியமாக ஜபம் பண்ணி நமக்கு சொல்லுவார் என்று அங்க ஒரு ஆலோசனை வேலைக்காரன் கொடுக்கறான். சரி, நீ சொல்றது நல்லதாம்பா, நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இங்க இருக்கிற அந்த பாஸ்டர் பார்த்து ஜபம் பண்ணிக்கின்னு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு போல சொல்லிட்டு வராங்க. அங்க வரும்பொழுது ஒரு அந்த பட்டணத்துக்குள்ள வரும்பொழுது ஒரு அம்மா கிட்ட கேட்குறாங்க, இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, ஞான சிருஷ்டிக்காரர் இருக்காரு, இந்த இடத்துல ஒரு ஊழிக்காரர் இருக்காரு, எங்க இருக்காருன்னு தெரியுமா? இதோ பக்கத்துல வந்துட்டீங்க, கொஞ்சம் தூரம் போனா அங்க பலியிட போறாங்க, அந்த இடத்துல நீங்க போனா உடனே போய் பார்க்கலாம். அங்க இவர்கள் அங்க போறாங்க. ஆனால் இவருக்கு போவதற்கு முன்பாக இதெல்லாம் ஆண்டவருடைய தீர்மானமா இருக்கிறது. நீங்க 15ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் கிட்ட ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருக்காரு. எது பேர் அப்படின்னு சொல்றீங்க? சாமுவேல் கிட்ட ஒரு மனுஷன் ஒருத்தர் வருவாரு, பென்யமீன் கோத்திரத்துல ஒரு மனுஷன் வருவாரு, அவனை ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணு. ஒரு நாள் முன்னாடியே, எல்லாமே யதார்த்தமாக நடந்த காரியங்கள் கிடையாது. 15ஆம் வசனம் சொல்லுது, சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காதுகள் கேட்க, நாளை இந்த நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன்.